அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேச முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசியல் ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனம்ங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து, நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மீனராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். உற்சாகமாக இருங்க. உங்களுடைய உறவுகளிடையே ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் குருவுடைய இடம், குரு உங்களை 4ஆம் இடத்துல இருந்தார். கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது வீடு கட்டிகிட்டு இருக்கேங்க, எனக்கு குழந்தை இப்போ தாங்க தரிச்சிச்சு, நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. மீனராசி நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அடுத்தது உடம்பு உபாதைகள், ஏதாவது உடம்பு போட்டு படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கூட
குழந்தையினால் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தில் ஜூன் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பொற்காலம்னு சொல்லலாம். அதுவரையும் உங்களுடைய வேலை பளு அப்படியே தான் இருக்கும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஜென்ம சனி வேறு, மந்த புத்தி இருக்கும், சுறுசுறுப்பு குறையும், எடுத்த காரியத்தில் தடை இருக்கும். ஏன்னா அவர் மந்தக்காரகர், மெதுவாக கொடுப்பார். ஆனால் ஸ்ட்ராங்காக நல்ல விஷயமா செஞ்சு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு உண்டு அவருக்கு. அப்போ குரு பார்க்க போகிறார். திரிகோண பாவகத்தில் வரும்பொழுது குழந்தைகள்னால மகிழ்ச்சி. என் புள்ள நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, மெரிட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க. உங்கள் குழந்தைங்க ஒரு மருத்துவத்துறை சார்ந்து ஒரு இன்ஜினியரிங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டேங்க, உடனே டாப்பில் வந்துட்டார். பையனுக்கு பணமே கட்டாமல் எனக்கு அப்படியே ஒரு விஷயம், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு பொருத்தம் பார்த்து தான் எடுக்கணும். திருமணம் இங்கே நிறைய பேத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. 7.5 சனியில் என்னென்னா, அந்த லவ் மேரேஜெல்லாம் பாருங்களேன், நிறைய பேருக்கு பண்ணிருக்கிறதெல்லாம் 7.5 சனியில் தான் பண்ணியிருப்பாங்க. லவ்வபிள் பர்சனே மீனம், கடகம், மிதுனம், சில ராசிக்கு சொல்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா தன்னுடைய விஷயத்தை அன்பை பரிமாறிக்கிறது, உணர்ச்சி வசப்படுறது, எதையுமே நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் இனிமே வரும். கால தாமதத்தை கொடுக்கும். குழந்தையாக இருக்கட்டும், திருமணமாகட்டும், மெதுவாக பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ முடியல, சரியாக நல்லதாக இருந்தால் கூட ஒரு கண்ணுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, இப்படி தன்னைக்கே ஒரு பய உணர்வு, ஒரு மன தெளிவு இல்லாத சிந்தனை போக்கெல்லாம் வரும். ஆனால் சரியாகும் படிப்படியாக. ஜூன்லேருந்து குரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது பணவரவு உண்டு, தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மாற்றம் உண்டு. வெளிநாடு தொடர்பு ராகு 12லேருந்து 11ஆம் இடத்துக்கும் போகிறார். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த வருஷம் இந்த கடைசியிலலாம் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. அபாரமான ஒரு உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் விறுவிறுன்னு படிப்படியான உயர்வுகளை இந்த பராபவ ஆண்டு பரபரப்பாக கொடுப்பார்னு வச்சுங்களேன். ஏன்னா முதையே சொல்லிட்டோம், மழை நல்லா இருக்கும் அப்படின்னு. உங்கள் வீட்டில் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீனத்துக்கு சூப்பராக இருக்கும், நிறைய போனஸ் கிடைக்குன்னு வச்சுங்களேன். இந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு நல்லாயிருக்கும், சலுகைகள்லாம் கிடைக்கும். மீனராசிக்காரங்க பெண்களுக்கு ரேவதியாக இருக்கட்டும், உத்திரட்டாதியில் தான் சுயமாக போகிறார். உத்திரட்டாதிக்கு நம்ம சொல்லுவோம் வேப்ப மரத்தை சொல்லுவோம். வேப்ப மரங்கிறது எங்கள் அம்மன் வழிபாடு. வேப்ப மரம், தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் செய்யுங்க. சின்ன சின்ன பரிகாரம் செய்யும்போது நமக்கு அந்த அன்னன்னைக்கு அந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கலாம். பணப்புழக்கம் மென்மேலும் வளரக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் தொந்தரவுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு, கடன் சுமை குறையுன்னு வச்சுங்களேன். நல்ல மதிப்பெண்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாவே மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு, புத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அலைச்சல்கள் ஆனால் உண்டு, அலைச்சல்கள் உண்டு. பேராசைப்பட வேண்டாம். மீனை மட்டும் என்னதுங்க, பேராசைப்பட மாட்டீங்க, விட்டு கொடுத்து போயிடுவீங்க. இருந்தாலும் எனக்கு அப்படி கிடைக்கும் இப்படி, அந்த வீணான சிந்தனையோ வீணான ஒரு கற்பனையோ வளர்த்துக்கிட்டு ஏதோ பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கானே, என்னத்தடா யோசிக்கிற, சனி பகவான் செய்கிற வேலைங்க. இந்த குபேரன் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் கடைசியில் ஏதாவது ஒரு பணப்புழக்கத்தையோ ஒரு தொழிலையோ ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை அப்படி அபாரமான ஒரு பூதாகரமானு சொல்லுவாங்களே, எப்படி வந்துச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு 1.5 வருஷம் பாடாப்பட்டுச்சு, இப்போ நல்லா இருக்கேன், ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமான உடல் வளர்ச்சி, இதெல்லாம் இருக்குது. கடல், ஆறு, இது மாதிரி குளம், ஏரி சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு எடுங்க. பாத யாத்திரை போகிறவங்களுக்கு பாத பூஜை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல படிப்படியான உயர்வு வரும். மனசில் ஒரு சந்தோஷம், மனக்கசப்பு நீங்கும். இந்த மனம் சார்ந்தது யார் தெரியுங்களா? கடகமும் மீனம்தான். தத்தளிக்கும். இந்த ஆஸ்லேஸ்மெண்ட், இவங்க நம்பலாமா, அவங்கள இது பண்ணலாமா, ரொம்ப கற்பனை. ஒரு நிமிஷத்தில் அப்படியே குதிரை மாதிரி பல ஊருக்கு போயிட்டு வந்துடும் மனசு. அப்படி அந்த சஞ்சாரம் பண்ணக்கூடிய கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு சில மனக்கசப்புகளையும் மன சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் மதிமேல பூனை மாதிரி எடுத்த காரியத்திலெல்லாம் தடை தாமதத்தை கொடுத்து உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. இந்த சத்யநாராயண பூஜையெல்லாம் சொல்லுவாங்க, தர்தினியம் போகிறதுக்கு, கஷ்டம் நீங்கிறதுக்கு, சனி பகவானுடைய தாக்கம் நீங்கிறதுக்கு. இதெல்லாம் இரவில் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுடுங்க. மேலே ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி வச்சு, இப்போ சுக்கர தேசெல்லாம் நடக்கும் ரேவதிக்கலாம்.
இப்படி நட்சத்திரம் சார்ந்து தசாபுத்தியெல்லாம் மாறும். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தை மீன ராசி 12வது ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துக்கக்கூடிய காலகட்டம். கோச்சார கிரகம் எப்படி இருக்குது, தமிழ் புத்தாண்டு நமக்கு என்னென்ன பலாபலனை கொடுக்கும், நம்மளுடைய ஜனன கிரகம் எப்படி இருக்குது, எந்த வலிமை பெற்றிருக்குது, எந்த இடத்துல நம்ம ஜெயிக்கலாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நான் விஷயமெல்லாம் போயிட்டுருக்கு, இனிமே உயர்வு உண்டா அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டுங்க. மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் இந்த 2026 சித்திரை மாதத்துடைய பலாபலனத்தையும் தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனையும் பரிகாரத்தோட எளிமையாக சொல்லியிருக்கோம். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.